விஜயர்கள் சொன்னாங்க, தனித்த பெரும்பான்மையோடு சிங்கிள் மெஜாரிட்டியோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வலிமை நமக்கிட்ட இருக்கு, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு, துணிச்சலும் இருக்கு. ஆனா நம்ம நம்பியும் சில கட்சிகள் வரலாம் இல்லையா? நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து பல பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்ப அவங்க நம்ம மதிக்கணுமா இல்லையா? இந்த நியூ படத்தில் கிரண் பேசுற மாடுலேஷன் அது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா? அதனால அவர் ஏணில ஏற முடியாது இல்லையா? நம்ம நம்பியும் சில பேர் வரலாம் இல்லையா? நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னா, சரி ரைட், அவருக்கு ஏதோ ஒரு மாடுலேஷன் பண்ற வச்சுக்கோங்க. ஜனவரி வரட்டும், எத்தனை கட்சிக்கு வருது, அவர் வராரா, இவரு வராரா அப்படின்னு 2 பேரு. இவரு ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க, ஜனவரி வந்து பிப்ரவரி மாதம் தேதி இன்னைக்கு 6, பிப்ரவரி 30 வந்தா தாவேக்காக்கு கூட்டணி சாத்தியப்படும். பிப்ரவரி 30 விஜய் அவர்களுக்கு மாசு இருக்கு, அவர்தான் மாற்றத்தை உருவாக்க போகிறார். தமிழ்நாட்டிலே 38 விழுக்காடு ஆதவர்ஜுனா, 42 விழுக்காடு நிர்மல்குமார், 40 விழுக்காடு செங்கோட்டை என்று கருத்து கணிப்புகளை சொல்றீங்கல்ல. இத்தனை விழுக்காடு இருக்கு என்று, இத்தனை விழுக்காடு இருக்கு என்றால் ஏன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த ஒரு அரசியல் கட்சி கூட தாவேக்கா கூட கூட்டணிக்கு வரல? ஆட்சியிலும் அங்கு அதிகாரத்திலும் என்று அறிவித்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தேர்தல் அரசியல வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி கூட இவரை சீண்டவில்லை. எம்ஜிஆர் அவர்களும் கூட்டணியோட தான் அதிகாரத்துக்கு வந்தார். ஆனால் நீங்கள் கூட்டணி அறிவிச்சு இப்போ நாங்க தனிச்சு தான் நிற்போம், ஏன்னா எவனும் வரல. இந்த காவலன் படத்தை இந்த வடிவேல் இருக்கார் பாருங்க, அம்முக்குட்டின்னு ஒரு போட பிடிச்சுக்கிட்டு ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்தில் மங்கு, அம்முக்குட்டி போடு மாதிரி ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்தில் மங்கு. ஒரு வயசு சிண்டல வடிவேலை எவனும் சிண்டல மாதிரி இவரையும் எவரையும் சிண்டல. சீண்டல் எங்களுக்கு 42 விழுக்காடு. அண்ணன் சாணவாசன் அழகா கேட்டாங்க, அவர் என் கூட சொன்னார் 1000 முரண்களுக்கு 1001 முரண்கள் எங்களுக்கும் அவருக்கு இருக்கு, அது வேற, அது எங்களுடைய அண்ணன் தம்பி சண்டை, அது வேற. ஆனால் விசிகாக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது ப்ரோ. வாட் இஸ் ஒரு ஐடியாலஜி ப்ரோ? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். கொள்கை என்ன? திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்து தேசியமா, சென்டரிசமா, கருவாட்டி சாம்பார். ஒண்ணு திராவிடம்னா அந்த பக்கம் நில்லுங்க, தமிழ் தேசியம் இந்த பக்கம் நீங்க நடுவில் நிக்காதீங்க. நம்ம ரோடு ரொம்ப மோசமான ரோடு நடுவில் நிக்காதீங்க. ஈரோட்ல இருந்து ஒருத்தர் கொள்கை தலைவர், உங்களுக்கு ஈரோட்ல இருந்து யாரு செந்தில் பாலாஜின்றான். இது செந்தில் பாலாஜி திமுக அமைச்சர்ப்பா. ஈரோட்ல இருந்து கொள்கை தலைவர்ல உங்களுக்கு யாரா, அந்த 5 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த புதுசா வந்திருக்காரு செங்கோட்டையன், அவரை பிடிக்கின்றான். செங்கோட்டையும் கொள்கை தலைவர்ன்றான். இவ்வளவுதான். இதனால தான் அவர்களை திருத்த வேண்டிய தேவை ஏற்படுது. இப்ப சாட்டை எடுத்து திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் அடிக்கிறோம், ஓங்கி அடி